அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி செம்மர வளர்ப்பு மூலம் பல நூறு கோடிகள் சாதாரணமாக உங்கள் நிலத்தில் சம்பாதிக்க முடியும். அதை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க உள்ளோம். அதற்கு முன் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபர் செய்து வைத்துக் கொள்ளுங்கள், ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக் கொள்ளுங்கள். அப்போது தான் நாங்கள் கொடுக்கும் காணொளி உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் யூடியூப் சேனலில் மிக மிக அரித வகை மர வளர்ப்புகள் பற்றி வெளியாகி வரும். சரி, இந்த செம்மரத்தை பொறுத்தவரை அரசாங்க அனுமதியுடன் நீங்கள் வளர்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அரசாங்க உதவியுடன் மீண்டும் விற்பனை செய்து விடலாம். மிகவும் பாதுகாப்பாகவும் உங்களுக்கு அது இருக்கும். நீங்கள் ஒரு ஏக்கர் நிலத்தில் ஒரு அடிக்கு ஒரு அடி, அதாவது குழி எடுத்து 10க்கு 10 இடைவெளி விட்டு இந்த மரத்தை நீங்கள் வளர்க்கலாம். இது எல்லா ஊர் மண் வளத்திற்கும் எல்லா ஊர் தட்ப நெட்ப விளைகளுக்கும் வளரும். அதாவது எல்லா ஊர் கிளைமேட்டுக்கும் இந்த மரம் வளரும். இதற்கு இந்த மண்ணில்தான் வளரும், அந்த மண்ணில்தான் வளரும் என்று சட்டம் எதுவும் இல்லை. ஏனென்றால் அது காடுகளில் வளரும். காடுகளில் யார் நமக்கு தண்ணீர் பாய்ச்சுவார்கள், யார் இங்கே உரம் போடுவார்கள்? எதுவுமே கிடையாது. உரம் போட வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இருந்தாலும் கூட நாம் நிலத்தில் செய்வது கொஞ்சம் உரம் போடுவது, தண்ணீர் பாய்ச்சுவது, இதெல்லாம் நாம் செய்தால் இன்னும் நன்றாக வளரும். அவ்வளோதான். ஆனால் காடுகளில் யார் உரம் போடுவார்கள், யார் மண்ணை நல்ல மண்ணாக பார்க்கிறார்கள்? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இருந்தாலும் நீங்கள் உங்கள் நிலத்தில் செய்யும்போது முறையாக ஒரு குழி எடுத்து அதற்கு வேப்பம் புண்ணாக்கு போட்டு சில இயற்கையான நீங்கள் அதற்கு இயற்கையான ஒரு விதமான மருந்துகளை போட்டு நீங்கள் வளர்ப்பது மிக மிக நல்ல அமோக விளைச்சலை கொடுக்கும். அப்படி பராமரித்து சுமார் 15 ஆண்டுகளுக்கு மேல் 30 ஆண்டுகளுக்குள் நீங்கள் அதை வெட்டி நீங்கள் விற்பனை செய்து லாபம் சம்பாதிக்க முடியும். ஒரு ஏக்கருக்கு சர்வசாதாரணமாக 300 கோடி ரூபாய் அளவுக்கு நீங்கள் இதில் சம்பாதிக்க முடியும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. குறைஞ்சபட்சம் ஒரு ஏக்கரில் 400 மரங்களை நீங்கள் நடவு செய்யலாம். ஒரு மரம் மிக மிக குறைந்தது ஒரு 300 கிலோ வந்தால் கூட 400 மரங்கள் இன்ட்டு 300 கிலோ நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தால் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அப்படி ஒரு ஏக்கர் முழுவதும் நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தால் சுமார் 150 டன் உங்களுக்கு மரங்களாக கிடைக்கும். அதாவது 400 மரங்களை நட்டு ஒரு மரத்தில் சுமார் 300 கிலோ எடை கொண்ட மரம் வளர்ந்தால் உங்களுக்கு போதுமானது. கண்டிப்பாக 350 375 அப்படித்தான் வளரும். 300 என்பது ஒரு ஆவரேஜாக இருக்கும். அப்படி வளர்ந்தால் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 150 டன் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு டன் மிக 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 குறைந்தது நல்ல கிரேடாக இருந்தால் 40 லட்சம் 50 லட்சம் 30 லட்சம் என நல்ல மார்க்கெட்டில் விலை உள்ளது. உங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு 20 லட்சம் ரூபாய் ஒரு டன் என்றால் கூட 150 டன்னுக்கு சுமார் 300 கோடி ரூபாய் உங்களுக்கு லாபம் கிடைத்துவிடும். அதுவும் 15 வருடங்களில். 15 வருடம் என்பது 15 வருடம் கழித்து நீங்கள் 300 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியுமா? இல்லை 20 வருடங்கள் கழித்து தான் சம்பாதிக்க முடியுமா? இல்லை 30 வருடம் கழித்து தான் சம்பாதிக்க முடியுமா? இல்லை 100 வருடம் கழித்து தான் சம்பாதிக்க முடியுமா? எத்தனை வருடம் வேணாலும் சம்பாதிக்கவே முடியாது. இது சட்டத்துக்கு உட்பட்டதாகும். இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வனத்துறை உதவியுடன் இந்த மரங்களை நீங்கள் நடவு செய்யலாம். உங்கள் அருகில் உள்ள விஓஓ இதை பராமரித்து பதிவு செய்து ஒழித்துக் கொள்வார். சட்டப்படி நீங்கள் செயல்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் இதை வளர்ந்த பின்பு அதே வனத்துறை மூலமாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம். என்ன காரணம் என்றால் அவர்களிடம்தான் நீங்கள் மரத்தை வெட்டுவதற்கான கட்டிங் ஆர்டர் வாங்க வேண்டும். நீங்கள் உங்கள் இஷ்டப்படி தனியாருக்கோ யாருக்கும் கொடுக்க முடியாது. என்ன காரணம் என்றால் வனத்துறையின் அனுமதி இல்லாமல் இந்த மரத்தை நீங்கள் வளர்க்கவும் முடியாது, வெட்டவும் முடியாது. எனவே வனத்துறை உங்களுக்கு முழுமையாக உதவி செய்கிறது. உங்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளும் செய்கிறது. எனவே நீங்கள் அவர்கள் உதவியுடன் போனால் நல்ல லாபத்தை நீங்கள் சம்பாதிக்கலாம். அதே போக நாங்கள் தனியார்கள் விற்கிறோம், நாங்கள் வளர்ந்த பின்பு நாங்கள் வனத்துறைக்கு கொடுக்க மாட்டோம் என்று நீங்கள் சொன்னால் வனத்துறையிடம் கட்டிங் ஆர்டர் இல்லாமல் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் தனியாரில் வாங்கும் கம்பெனிகளோ கார்ப்பரேட் கம்பெனிகளோ வெளிநாட்டு பையர்களோ முறையான அனுமதி லைசன்ஸ் அதுக்கான மரம் வாங்குவதற்கான ஆவணங்கள் வைத்திருந்தால் அதை வனத்துறையில் சமர்ப்பித்தால் நீங்கள் தனியாரிடம் விற்றுக்கொள்ளலாம். இல்லை என்றால் அரசுக்கு தான் விற்க வேண்டும். அரசாங்கம் விற்று கண்டிப்பாக நல்லபடியாக பலரையும் வாழ வைக்கிறார்கள். அரசாங்க உதவியுடன் நீங்கள் பல கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.